வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பொங்கல் விழாக்கு நடந்த விளையாட்டுப் போட்டிகள். சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் விளையாட்டுப் போட்டி பல போட்டிகள் நடந்தது. அதில் எல்லோரும் சந்தோஷமாக விளையாண்டாங்க. அதில் குறிப்பாக ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், மங்கையர்கள் எல்லாருமே சந்தோஷமாக விளையாடி பரிசு பெற்றார்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பெண்கள் விளையாடும் நாற்காலி போட்டி. ஒரு 20 சேர் போட்டுருவாங்க. அதில் சுற்றி 20 பேர் உட்காருவாங்க. 20 பேர் நின்றுக்குவாங்க. சுற்றிகிட்டே இருக்கணுங்க. திடீர்னு பாட்டு ஆஃப் ஆகும். அந்த பாட்டு ஆகும்போது அந்த சேரில் உட்கார முடியாதவர்கள் அதிலேருந்து அவுட்டு, வெளியேறு. அந்த மாதிரி கடைசியில் யார் ஒரே ஒரு சேரு, ஒவ்வொரு சேராக வெளியே வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு சேரு இருக்கும். அந்த ஒரு சேருக்கு 2 பேர் போட்டி போடுவாங்க. அதில் யார் உட்காருவாங்களா அவங்க தான் ஃபஸ்ட்டு. முதல் ப்ரைஸ், 2வது ப்ரைஸ், 3வது ப்ரைஸ், 3 ப்ரைஸுங்க. மொத்தம் 3 ப்ரைஸ் இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பெண்கள் விளையாடும் நாற்காலி போட்டி. ஒவ்வொருத்தராக சுற்றிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பாட்டு ஆஃப் ஆகும் பாருங்கள். எல்லோரும் உட்காந்துட்டாங்க. பாட்டு ஆகும்போது இப்போ ஒவ்வொருத்தராக வெளியே வருவாங்க. மொத்தம் 20 பேர் இருந்தாங்க. இப்போ மொத்தத்தில் 10 பேர் ஆகி போச்சு. 10 பேர் அவுட்டு. கடைசியில் 2 சேருக்கு, ஒரு சேருக்கு 2 பேர் போட்டி போடுவாங்க. இதுதான் ஆண்கள் பெண்கள் விளையாடும் நாற்காலி போட்டி. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுங்க. ஒவ்வொரு பொங்கலுக்கும் இப்படித்தான் பல போட்டிகள் இருக்குங்க. எல்லோரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு பங்கேற்று பரிசை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்க, சுற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்க. திடீர்னு ஆஃப் ஆகும் பாருங்க. ஆஃப் ஆகும்போது உட்கார முடியாதவர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். சுற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்க. உட்காந்தாச்சு. அந்த பொண்ணு மட்டும் உட்கார முடியல. அந்த பொண்ணு அவுட்டு. அந்த மாதிரி கடைசியில் ஒரு சேருக்கு 2 பேர் போட்டி போடுவாங்க. அதில் யார் உட்காருவாங்களோ அவங்க தான் வின்னர். ஒவ்வொரு பொங்கல் விழாக்கும் இப்படி தான் எல்லா ஊர்லேயும் வில்லேஜ்லேயும் போட்டி வச்சு சந்தோஷமாக கொண்டாடி பரிசை பெறுவார்கள். மறுபடியும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடக்கும். மொத்தத்தில் 6 சேரை 7 சேராக தான் இருக்குது. சுற்றிட்டே இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் சவாலான விஷயந்தான். கொஞ்சம் ஏமாந்தால் தடிக்கிட்டு விழுந்துருவோம். இந்த மாதிரி பொங்கல் விழா எல்லா ஊர்லையும் வெகு சிறப்பாக விளையாட்டு போட்டிகளோடு கொண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரியடி போட்டி நடைபெறும். இது இன்னும் முடியலைங்க. மறுபடியும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இது கடைசியில் தான் வின்னராக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா உரியடி போட்டி. 2 கயிறு கட்டிடுவாங்க. பானை மேலே வச்சுருவாங்க. கண்ணை கட்டி விட்ருவாங்க. சுற்றி விட்ருவாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த பானை அடிக்கணும். அந்த பானைக்கு பக்கத்தில் ஒரு கோடு இருக்குங்க. அந்த அந்த கோட்டை டச் பண்ணாமல் அடிக்கணும். அந்த கோடு தான். அந்த கோட்டை டச் பண்ணாமல் அடிக்கணும். அடிக்கிறவங்க தான் வின்னர். அது 3 நிமிஷத்துக்குள்ளே இது ரீச் பண்ணணும். இடையில ஒரு பாப்பா வந்துருச்சு. அதை தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்ததுங்க. பெண்கள் விளையாடும் உரியடி போட்டி. அந்த பொண்ணு அந்த கோட்டை தொட்டனால அந்த பொண்ணு போட்டியிலேருந்து வெளியேற்றம். 3 நிமிஷத்துக்குள்ளே ரீச் பண்ணணும். அந்த கோட்டை தொட்டனால அந்த பொண்ணு வெளியேற்றம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு வருங்க. இன்னொரு பொண்ணு நேராக போகுது. அது 3 நிமிஷத்துக்குள்ள ரீச் ஆகணும். அந்த கோட்டை தொட்டுட்டு அடித்தா அது வெற்றி இல்லை. கோட்டை தொடாமல் அந்த பானையை அடிக்கணும். அதுதான் சுவாரஸ்யமே. ஆண்கள் பெண்கள் விளையாடும் உரியடி போட்டி. பல போட்டிகள் இருக்குதுங்க. பல போட்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடினாங்க. சிறுவர் முதல் பெரியவர் விளையாடும் பொங்கல் விழா போட்டி வெகு சிறப்பாக விமர்சையாக நடைபெற்றது. சந்தோஷமாக கொண்டாடினாங்க. இந்த பானை அடிக்கிறத சவாலான விஷயம். அந்த கோட்டை தொடாமல் அடிக்கணும். ஒருத்தர் நேராக போவாங்க, ஒருத்தர் கிராஸாக போவாங்க. பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொருத்தர் வர்றாங்க. இன்னொரு மங்கையர் வர்றாங்க. அவங்க நேராக போகாமல் இந்த பக்கம் போயிட்டாங்க. இருந்தாலும் சவாலான விஷயந்தான். இருந்தாலும் வெற்றிக்காக பல பெண்கள் போராடினாங்க. அதில் ஒரு மங்கையர் தான் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அது கடைசி வீடியோவில் வரும். எப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு வருஷமே பொங்கல் இப்படி தான் ஆண்கள் பெண்கள் சந்தோஷமாக போட்டியோடு கொண்டாடி பரிசை பெறுவார்கள். இந்த மங்கையர் கிராஸாக போயிடுச்சுங்க.
ஒவ்வொரு ஊர்லேயுமே வில்லேஜெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் விமர்சையாக நடைபெறும். மதுரை, சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் பல போட்டிகள் நடைபெறும். அதுதான் கிராமிய பொங்கல். இப்போ வந்து ஆண்கள் விளையாடும் உரியடி போட்டி. அவர் பக்கத்தில் போயிட்டார், இருந்தாலும் அடிக்க முடியல. அவர் போயிட்டே இருக்கிறாரு. இவர் கோட்டை டச் பண்ணிக்கிட்டார். இன்னொருத்தர் வர்றாரு. இவர் 2 வருஷமாக அடித்தார், இந்த வருஷம் அடிக்க முடியல. இவர் இந்த பக்கம் போயிட்டார். பானை அந்த பக்கம் இருக்குது. ட்ரை பண்ணார், இருந்தாலும் முடியல. பரவாயில்ல, அவருக்கும் வாழ்த்துக்கள். போராடினார், வெற்றிக்காக போராடினார். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வர்றாரு. கொஞ்சம் அந்த பக்கம் போயிருந்தால் அடிச்சிருக்கலாம், இருந்தாலும் அந்த கோட்டை தொட்டுட்டார். கோட்டை தொடாமல் அடிக்கிறதா சவாலான விஷயம். இன்னொருத்தர் வர்றாரு, அவரும் அடிக்க முடியலை. அவர் பக்கத்தில் வந்துட்டார், இருந்தாலும் அந்த கோட்டை தொடாமல் அடிக்கணும். கோட்டை டச் பண்ணனால அவர் போட்டியிலிருந்து வெளியேற்றம். ஆண்கள் பெண்கள் விளையாடும் உரியடி போட்டி. இவர் அந்த பக்கம் போயிருக்கலாம், இந்த பக்கம் போனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிஸ் ஆகிவிட்டது. இந்த மாதிரி தான் பொங்கல் விழா சிறப்பாக எல்லா ஊர்லேயும் கொண்டாடி இருப்பாங்க. ஒரு பக்கத்தில் வந்தாச்சு, அந்த பக்கம் போயிருந்தால் அடிச்சிருக்கலாம், இருந்தாலும் அந்த கோட்டை டச் பண்ணிட்டார். இந்த மங்கையர் தான் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கரெக்டாக போய் கோட்டை தொடாமல் வின் பண்ணியிருக்கிறாங்க. பானை டச் பண்ணியாச்சு. பானை டச் பண்ண கடைசியில் அடித்து அதுலேருந்து காகிதம் வரும். வின் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.